குழந்தையே, இன்று அப்பன் நான் உனக்கு ஒரு 3 பேரின் பெயரை சொல்கின்றேன். இந்த 3 பேரும் தான் உன்னோடு இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையை உனக்கு கெடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். உனக்கு நல்லது நடக்க விடாமல் இவர்கள் 3 பேரும் சேர்ந்து செய்கின்ற சூழ்ச்சிகளினால் உன் வாழ்க்கையானது கேள்விக்குறியாக நிற்கின்றது. அப்பன் உன் முன்னால் நின்று இந்த நாளில் உனக்காக வந்திருக்கின்றேன் என்றால் இந்த செய்தியினை நீ இந்த வாழ்க்கையில் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். நீ இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்ற பல நல்ல வெற்றிகளை நீ பெற்று கொள்ள வேண்டும். அப்பன் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றார் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளோடு உன்னை பிணைத்து வைத்திருக்கின்றார். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உனக்கான நல்ல பாதையில் காண்பித்து கொடுக்கின்றது. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கின்றது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களோடு நீ எப்பொழுதுமே இதிலிருந்து எப்படி விடுபட முடியும் என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு பிரச்சனைகளிலும் உன்னை அழிக்கும் நிலையில் இருந்து இந்த 3 பேரையும் அடையாளம் காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த 3 பேரையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ விரட்டி விடுவாய். ஆனால் நிச்சயம் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உன் கையில் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். இனிமேலும் சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்று நினைத்து வருத்தப்படாதே. இனிதான் உனக்கான நன்மை நடக்கப் போகின்றது என்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த பிரச்சனையை கொடுக்கும் பொழுது அதை என்னவென்று சரி செய்து விட வேண்டும் என்பதை நீ தெளிவாக நம்பிவிட வேண்டும். என் பிள்ளை, உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது யாராலும் உனக்கு எந்த வகையிலும் கஷ்டங்களை கொடுத்துவிட முடியாது. அது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல, அவ்வளவு எளிதில் நடந்துவிடக்கூடிய விஷயமும் அல்ல. சற்று உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும். அப்படியாகத்தான் இன்று உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் நடப்பது என்னவோ அதற்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களையும் நீ தொலைத்து விட்டு வாழ்க்கையில் எப்பொழுதும் போராட்டம் என்று ஆடிக்கொண்டே இருக்கின்றாய். இப்படி நீ போராடிக்கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான மரியாதைகள் அங்கே என்னவாக இருக்கின்றது என்று சற்று நீ உற்று பார்த்தாய். உன்னை சார்ந்தவர்கள் சரி, உன்னை விட்டு விலகியவர்களும் சரி, யாராக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் எல்லாம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி இந்த வாழ்க்கையில் என்ன எல்லாம் பெற நினைத்து கடைசியில் எதையுமே பெற முடியாமல் தவித்து இந்த அப்பன் நான் மட்டும் கதி என்று நீ என் முன்னால் வந்து நிற்கின்றாய். அப்பன் ஒரு விஷயத்தை சொல்ல துடிக்கும் பொழுது அதை என்னவென்று சட்டென்று கேட்டு பட்டென்று உன் வேலைகளை முடித்துவிட வேண்டும். இல்லை என்றால் நாளை உன்னுடைய பெயர்தான் அந்த இடத்தில் கேள்விக்குறியாக நிற்கும் என்பதை மறந்துவிடாதே. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து ஒரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ பெற்று கொள்ள வேண்டும். எவ்வளவு முயற்சிகள் செய்தும் இந்த 3 பேரும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நினைத்ததை பெறுவதற்கு இடைஞ்சலாக இருக்கின்றார்கள் என்றால் முதலில் நீ இந்த 3 பேரையும் யார் என்று தெரிந்து கொண்டு அவர்களை முதலில் இந்த வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒருவர் மிக பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த துரோகத்தை வேறு இருக்க வேண்டும். இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நிச்சயமாக
நீ தடுத்து நிறுத்த விட வேண்டும். அதுபோல உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு சில விஷயம் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அடுத்து என்னவென்று யோசிக்க விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது. உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் என்னவென்று உணர்ந்து காட்டுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது மேலும் மேலும் பல விஷயங்கள் வாக்கி கொள்வதானால் என்ன பலன் இருக்கின்றது என்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய். இப்பொழுது பலவிதமான பல கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை உணர்வதற்காகத்தான் இந்த நேரம் நான் இங்கு அமர்ந்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ புரிந்து கொள்ள முடியாத பல கஷ்டமான விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. அப்பன் இருக்கும் பொழுது என் குழந்தை பயம் முதலில் தேவையில்லை. அப்படியே எல்லா விஷயங்களையும் கடந்து எதிர்பார்த்த வாழ்க்கையை அடைந்து மனதில் எப்பொழுதும் இருக்கின்ற எண்ணங்களை மட்டுமே தூக்கி சுமந்து கொண்டு ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. நீ தூங்கி சுமக்கின்ற எண்ணம் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நாம் வழிக்கு வந்து தான் ஆக வேண்டும். எப்பொழுதுமே நீ நினைத்திருக்கலாம், நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை உனக்கான நன்மையை பெறுவதற்கு ஆக தேவையில்லாத விஷயங்களை பற்றி எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதும் இந்த நேரத்தில் உனக்கான வாழ்க்கை உன் கையில் நிறைவாக ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இந்த நிலையெல்லாம் உன் வாழ்க்கையில் வாழ, இந்த நிலையெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கொடுக்க, எப்பொழுதுமே நீ நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொடுக்க இருக்க வேண்டும். அப்பன் சொல்கின்ற விஷயங்களுக்குள் உன் வாழ்க்கை நிச்சயமாக அடங்கி இருக்கின்றது. இந்த 3 பேரின் பெயரையும் நான் சொல்லிவிட்டேன். ஆனால் சர்வ நிச்சயமாக திரும்பி பார்க்காமல் அவர்களை நீ விரட்டி அடித்து விடுவாய். என் வாழ்க்கையில் நடக்கின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் தொடர்வதை முதலில் நிறுத்திவிடு. இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான சரியான அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சந்தோஷமான நேரத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு எப்பொழுதுமே விரைவாக நீ நிற்க வேண்டும். எல்லா விஷயங்களுக்குள்ளும் நாம் கேட்ட விட்டோமே அல்லது மற்ற தெய்வங்களை பார்த்து கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையிலேயே நம்மை அதனை விட்டு செல்வோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நன்மை எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை. அப்பன் நின்று கொண்டு இருக்கின்ற இந்த இல்லத்தில் எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்க வேண்டும். அப்பன் இருந்து ஒரு வெற்றியை ஒப்படைக்கின்றேன் என்றால் நிச்சயமாக அந்த வெற்றியை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த 3 பேரையும் அடையாளம் காண்பித்து விடுகின்றேன். வெற்றியை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த 3 பேரையும் அடையாளம் காண்பித்து விடுகின்றேன். நிச்சயமாக இவரை இனிமேலும் தாமதிக்காமல் உடனே விரட்டி அடித்து விடு. ஏனென்றால் தாமதிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் அவர்கள் மேலும் மேலும் உனக்கு எப்படியெல்லாம் துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்று திட்டம் தீட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் அவர்களால் இடைவெளியை நீ கொடுக்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டுமே சரியாக சிந்தித்து எப்பொழுதும் பயர்த்து விரிக்க மனதோடு நீ எல்லா விஷயத்தையும் தொலைநோக்கு பார்வையோடு காண வேண்டும். அப்படி காணும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை எதிர்பாராத விஷயம் ஒன்று நடக்கும் பொழுது அதை நாமும் எதிர்பாராத நடந்தது தானே என்று சொல்லி விட்டு விட வேண்டும்.
எப்பொழுதுமே எதையாவது பற்றி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, எப்பொழுதுமே வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை நான் உனக்கு கொடுக்கின்றேன். இந்த அப்பன் இப்பொழுது இந்த 3 பேருடைய பெயரை சொல்கின்றேன். சற்று கவனமாக கேள். இதில் முதலாவது இடத்தை பிடித்திருப்பவர் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு துரோகத்தை செய்கின்ற அந்த நம்பிக்கை துரோகி. உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் என்றால் இவர்கள் பெயர்தானே நம்பிக்கை துரோகி. இந்த துரோகி இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் மன்னிக்கவே முடியாத, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் அதிலிருந்து உனக்கானது எல்லாம் சரியாக பெறும் பொழுது இந்த துரோகியித்தான் இந்த வாழ்க்கையில் நீ வெறுத்து நின்று விட்டாய் என்பதுதான் உண்மை. துரோகம் என்பது என்றென்றைக்கும் சற்று எளிமையாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நல்ல உறவுகளை ஒருபோதும் நீ இழந்துவிடக்கூடாது என் பிள்ளையே. அப்படி நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் கிடைக்கின்ற அந்த 3 பேரும் சொல்லுகின்ற முதலாவது உன்னோடு இருந்து உன்னோடு உறவாடி உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற அந்த துரோகி. இந்த துரோகி செய்வது யார் என்று நீ நன்றாகவே அறிந்து வைத்திருக்கின்றாய். இரண்டாவதாக, துரோகத்தில் இருந்து கொண்டிருந்தாலும், அதாவது வெகு தொலைவிலேயே அல்லது சற்று தொலைவிலேயே இருந்து கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் உன்னை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு உறவு, எப்பொழுதுமே உன்னை பற்றி ஏதாவது சொல்லிக் கொண்டு இருக்கின்றார் என்றால், என்ன நடந்தாலும் உன்னை பற்றி இவர் அப்படி இப்படி என்று ஏதாவது ஒரு குறை பேசிக்கொண்டே இருக்கின்றார்களே, அப்பேற்பட்ட ஒரு உறவு. மூன்றாவதாக, இந்த நபர்தான் மிகவும் முக்கியமானவர். உன் வாழ்க்கையில் பாதி கஷ்டங்களுக்கு இவர்தான் காரணம். யார் தெரியுமா என் குழந்தையே? மனதில் பட்டதை சற்று நின்று எந்த இடத்திலும் பேசுகின்றோம், எங்கும் பேசுகின்றோம் என்று தெரியாமல் தன் மனதில் பட்டதை பேசிவிடுகின்றார் உன்னுடைய வாய். இந்த 3 தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் போராட்டங்களுக்கு உரிய எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டு இருக்கின்றது. ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கின்றோம். எந்த நேரத்திலும் நமக்கான விஷயம் நம்மை தேடி வர வேண்டும் என்று தெளிவாக நினைக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் கடந்து நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது உண்மை. இதுவாகவே இந்த வாழ்க்கையில் நாம் கடந்து செல்ல வேண்டிய விஷயங்கள் இந்த 3 பேரையும் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துரோகிகள் வாழ்க்கையில் எப்பொழுதும் தொடரக்கூடாது. துரோகத்தில் இருந்து உன்னை பற்றி புறம் பேசுகின்றவரிடமிருந்து ஒருபோதும் அருகில் சேர்ந்திருக்க கூடாது. பேசுகின்ற வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பாக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு பல முறை கவனத்தோடு பேசிக்கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கையில் வெற்றி என்பது உறுதியாக கிடைத்துவிடும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை அப்பன் சொன்ன வார்த்தையை உனக்கு புரிந்திருந்தால் நிச்சயமாக இனியாவது உன் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா அச்சயங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவேன். நம்பிக்கையோடு செய், உனக்கு நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கையில் என்றுமே உனக்கு நல்லது கிடைக்கும். எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்றும் மிக பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.